அலாரம் வேற டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. பேசாம ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடலாமா? வேணாம். இங்க அலாரம் கத்துது. ஆனா இவனை பாரு எவ்வளவு நிம்மதியா தூங்குறான். பூகம்பமே வந்தாலும் என் புருஷனை தூக்கத்துல இருந்து எழுப்புறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான தூக்கத்தை தூங்குவான். இப்ப மட்டும்தான் இவன் அவ்வளோ அமைதியா இருப்பான். தூங்கி எழுந்தா அவ்வளவுதான், நான் ஸ்டாப்பா பேசிக்கிட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா எனக்கு கொடுத்து வச்ச ஒரே விஷயம் இது மட்டும்தான்டா ராகுல். நீ தூங்கும் போது நான் ஒன்று ரசிக்கிறது, அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கப்புறம் என்னால் அதெல்லாம் முடியாது. நல்லா தூங்குறேன் என் செல்லக்குட்டி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து எழுப்பி விட்றேன் ஒன்று. முதல்ல இந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறேன். என் புருஷன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுது. மணி 8 ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கா பாரு இழுத்து போத்திக்கிட்டே. ஏன் மணி எழுந்துருடி. காலங்காத்திலேயே ஆரம்பிச்சிருச்சு. என் மணி எழுந்துருடி, அத்தை கூப்பிடுறாங்கடி, எழுந்துருடி. இப்போ நீ எழுந்துக்கலன்னு என் ஃபேன் ஆன் பண்ணி விட்டுருவேன் சொல்லிட்டேன். எவ்வளோ தைரியம் இருந்தால் சொல்லியும் தூக்கிட்டு இருப்ப. இருடி மவளை, ஃபேன் ஆன் பண்ணி விடுறேன். அப்புறம் எப்படி நீ தூங்குறேன்னு பார்க்குறேன். என்ன எழுந்துட்ட போல? பின்ன ஃபேன் ஆன் பண்ண போறேன்னு கொஞ்சம் கூட கருணியே இல்லாம பேசுறியடி. பின்ன வேற என்ன பண்ணுவாங்களா? மணி 8:30 ஆகுது, எழுந்துரு. ப்ளீஸ் டி காயத்ரி, செல்லல்ல ஒரு 10 நிமிஷம் தூங்கிக்கிறேன். நல்ல கனவு கண்டுகிட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டடி. இப்ப அந்த கனவை நான் முடிச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறமா எழுந்து வரேன் சரியா? நீ போடி தங்க, நான் வரேன். சரிப்போ, 10 நிமிஷம் தான். அதுக்கு மேல எடுத்துக்கிட்டேன்னு வைய ஃபேன் ஆன் பண்ணி விடுவேன், ஏசியையும் சேர்த்து ஆன் பண்ணுவேன். ரொம்ப நன்றி டி காயத்ரி. சரிப்பா, நான் தூங்க போறேன். சரி தூங்கு. ஆமா, இது என்ன பொம்மை மேல ஏதோ டவல் எல்லாம் போட்டு விட்டுருக்க? அது வேற ஒண்ணு இல்லடி, சென்னைக்கு குளிர் கொஞ்சம் அதிகமா இருக்குது இல்ல, நாமெல்லாம் இப்படி அழகா இழுத்து போத்திக்கிட்டு தூங்குவோம். நீ எல்லாம் பாரு ஸ்வெட்டர் போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொம்மு அது என்னடி பண்ணும்? அதனாலதான் அதுக்கும் குளிருமே இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துட்டு வந்து போட்டு விட்டேன். ஷோ, சீக்கிரமா கீழ்பாக்கத்துல சேர்க்க வேண்டியதுதான் ஒண்ணு. சரி, இதுக்கு போட்டு விட்ட. அங்க ஒண்ணு உட்காந்து இருக்குதே சேர்ல, அதுக்கப்புறம் அங்க கபோர்ட்ல எல்லாம் உட்காந்துக்குதே, அதுக்கெல்லாம் ஏன் போட்டு உள்ள? அவங்களுக்கெல்லாம் குளிர்ல ஏண்டி எதுக்கடி இப்ப தேவையில்லாத கேள்வியில கேட்டுக்கிட்டு இருக்க? போடிக்கிறது, தூங்கணும் நானே. பைத்தியக்காரி. சரி நான் போறேன். ஏப்பா போயிட்டா. இப்ப நம்ம தூங்குவோம். கனவுல மறுபடியே நம்ம மனோஜ் கூட டூயட் பாடுவோம். லூசா, என்னடி பண்ற? பெட்ஷீட் எல்லாம் திருப்பி பெட்ரூம்ல போட்டு வைடி. அம்மா பார்த்தா அசிங்கமா திட்டுவாங்க. திட்டினா கூட பரவாயில்லடா, குளிர் தாங்க முடியலடா. டேய் என்னடா சென்னையில இவ்வளவு குளிருது? ஏதோ மார்கழி மாசம் மாதிரி குளிருதேடா. ஏன் அதான் நியூஸ்ல சொல்லி இருக்காங்களேடி, வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை குளிர் அதிகமா இருக்கும்னு. அதனாலதான் இப்பத்துல இருந்தே குளிர் ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் காலையில குழாவை திறக்கும் போது தண்ணி ஜிலு ஜிலுன்னு வந்துதா. ஐயோ, இப்பதானே புரியுது எனக்கு எல்லாம். பல்ல தொலைக்கி முடிக்கிறதுக்குள்ள பல்லெல்லாம் ஜிவு ஜிவுன்னு ஆயிடுச்சுடா. அப்படி கூசுது பல்லெல்லாம். கூசுதோ? சரி, எதுக்கடி இப்படி பெட்ஷீட்டை போத்தி வச்சிருக்கிற பேய் மாதிரியே? உன் பீரோல ஸ்வெட் ஷர்ட் எல்லாம் இருக்குல்ல, எடுத்து போட்டுக்கோ. கையில கிளவுஸ், கால்ல சாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து மாட்டிக்க. அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு சோம்பேறித்தனை பட்டுக்கிட்டு தாண்டா நான் பெட்ஷீட்டை சுத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறேன். இதோ மாதாஜி வருது இல்ல, மாதாஜி கிட்ட சொல்லி எடுத்து தர சொல்றேன். எம்மா இங்க வாயேன். வந்துகிட்டு தானே இருக்கேன், என்னத்துக்கு கத்திக்கிட்டு இருக்கேன்? அம்மா என்னடி இப்படி பேய் மாதிரி உட்காந்துருக்கிற? வேற ஒண்ணு இல்லம்மா, இந்த வீட்டு லிட்டில் பிரின்சஸ்க்கு குளிர் தான், அதனாலதான் இப்படி போத்திக்கிட்டு இருக்கா. டேடே ரொம்ப கலாய்க்காதடா. என்னடி, என்னாச்சு? தும்பல் வந்துட்டு போயிடுச்சு. இது என்னடி புது விதமான தும்பலா இருக்கு? எலும்புதுமா, அப்படியே நின்றுது. பாருங்கம்மா இவன் எப்படி பண்றான்னு. மழை காலத்துல மழை வருது, வெயில் வருது, இதுல குளிரும் வருது இல்ல, அதனாலதான் இந்த பருவநிலை மாற்றத்தினால என் குழந்தைக்கும் தும்மல் வித்தியாசமா வருது. அது நிமிஷம் தான். என்னாச்சு? இங்க ஏதோ பில்டிங் அடிச்சு விழுந்த சத்தம் கேட்டுச்சு. பில்டிங் எல்லாம் இடிச்சு விழலடியே, நான் தும்புனேன். நீ தும்புனியா? அடி பாவிய, அஸ்திவாரமே ஒரு நிமிஷம் ஆடி போயிருச்சுடி பாவிய, அப்படி தும்புற? இது சரிப்பட்டு வராது, கசாயத்தை ரெடி பண்ணியே ஆகணும். ஆரம்பத்திலேயே இப்படி தும்மல் வந்துருச்சுன்னு வையே, அடுத்த இரும்பல் ஜுரம்னு நான் ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சிடும். சரிப்பட்டு வராது. காயத்ரி கூட வாமா, நம்ம கசாயம் வைப்போம். சரிங்க அத்தை. ஐயோ என்னடா இது, காலையில டீ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்கன்னு பார்த்தா கசாயத்தை ரெடி பண்ண போறாங்களாமே. ராகுலே எப்படியாவது அவங்களை தடுத்து நிறுத்துறா. வாய்ப்பே இல்ல, நீ தும்பாம இருந்திருந்தனா கூட பரவாயில்ல. தும்பி வீட்டையே அதிர விட்டல, கசாயத்தை குடி. அத்தை, பணம் வேலைன்னா இதுதானே அத்தை? இதே தான்டா, ஆனா இவ்வளவு தேவைப்படாது. நம்மளுக்கு மேல இருக்கு பத்தி அந்த ஒரு கட்டி, அது போதும். மீதி எல்லாத்தையும் அப்படியே ஓரமா வச்சிடு. சரிங்க அத்தை. அத்தை, இந்த கசாயப்பொடி எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லுங்க அத்தை, நானே பண்ணிடுறேன். நீங்க பக்கத்துல இருந்து எனக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருங்க, நான் செஞ்சிடுறேன். சரிம்மா, ரொம்ப சிம்பிள் தான், சொல்லி தரேன்னு. இது மரகத பாட்டியோட ரெசிபி, அவங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் உனக்கு கூட இதை போட்டு கொடுத்துருக்கேன் முன்னாடியில, ஞாபகம் இல்ல? லாஸ்ட் இயர் கூட இங்க வந்து கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு போவியே. அதெல்லாம் குடிச்சிருக்க அத்தை. ஆனா இதுல என்னென்ன ஐட்டம் எல்லாம் போட்டிருக்கீங்க, எப்படி செய்யணும், அதெல்லாம் எனக்கு தெரியாதுல்ல. ரொம்ப ஈஸி தான்டா, அத்தை
சொல்லி தரேன் என்ன. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்க. அடுத்த டைம் எல்லாம் நீயே வந்து செஞ்சிடலாம். இதுல என்னென்ன ஐட்டம் போட்டிருக்கோம் தெரியுமா? மிளகு, ஏலக்காய், கிராம்பு, சுருள் பட்டை. சாதா பட்டை போடக்கூடாது, சுருள் பட்டை தான் போடணும் சரியா? இந்த 4 ஐட்டத்தை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு வறுத்து எடுத்துக்கணும். பொறுமையா சிம்ல வச்சு தான் வறுக்கணும். வறுத்து எடுத்ததை மிக்சியில அரைச்சிடணும். அரைக்கும் போது என்ன பண்ணணும்னா, அந்த 1 2 3 இருக்கும்ல, அதை சூஸ் பண்ணக்கூடாது. பல்ஸ் மோடுன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு தான் நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கணும். சரிங்க அத்தை, பல்ஸ் மோடில் தான் அரைக்கணுமா? எதனால் அப்படி? அது ஒன்றும் இல்லைம்மா, மிக்சியில் அந்த 1 2 3ன்னு ஸ்பீடு பண்ணோன்னு வையேன், இந்த பொருள் எல்லாம் ஹீட் ஆகிடும், அப்புறம் அதோட குணம் போயிடும்ல. அதனால தான் பல்ஸ் மோடில் வச்சு பொறுமையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை அம்மியில் கூட அரைச்சி பொடியாக்கணும்னு வையேன், இதோட இயற்கை குணம் அப்படியே இருக்கும். ஓ அப்படிங்களா அத்தை, சரிங்க அத்தை. இதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கஷாயத்தை எப்படி ரெடி பண்ணணும்னு சொல்லிடுங்க அத்தை. தண்ணி எந்த அளவுக்கு வைக்கணும்னு சொல்லுங்கள். அது ஒரு ஆளுக்கு 1 டம்ளர் தண்ணின்னு கணக்கு வச்சு ஊற்றிக்கலாம் சரியா? இப்போ நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கோம்னா 10 டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு இந்த பொடியை போட்டுடணும். அந்த 10 டம்ளர் தண்ணி 5 டம்ளர் தண்ணி ஆகுற அளவுக்கு சுண்ட விடணும் நம்ம அந்த தண்ணியை சரியா? அதுக்கப்புறமாட்டி தான் கஷாயத்தை வடிகட்டி ஆளுக்கு 1/2 டம்ளர்னு ஊற்றி கொடுத்து எல்லாரும் குடிச்சிட்டோம்னு வையே, எல்லா பிரச்சனையும் போயிடும். மெயினாக இந்த தொத்து நோய் எதுவுமே வராது. இப்போ மழை காலத்தில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகும் இதெல்லாம். சரிங்க அத்தை. ஒரு ஆளுக்கு 1 டம்ளர் தண்ணி, அது 1/2 டம்ளர் தண்ணி ஆகுற வரைக்கும் சுண்ட விடணும். அது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும். அதெல்லாம் ஓகே அத்தை. பனை வெல்லம் எப்போ போடணும் அத்தை? அதுக்கு ஏதாவது மெஷர்மெண்ட் இருக்கா? எல்லாம் ஒரு கண் அளவு தான்டா. இப்போ டீக்கு நம்ம சர்க்கரை எந்த அளவுக்கு போடுவோமோ அந்த அளவுக்கு தான். அதை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிட்டாலும் நல்லது தான். சரிங்க அத்தை. அப்போ நான் ஒரு தடவை சொல்லிடுறேன், கரெக்டானு பார்த்துக்கோங்க அத்தை. இந்த பவுடரை ஃபஸ்ட்டு அரைச்சி ஓரமாக வச்சுக்கணும். அதுக்கப்புறமாட்டி ஒரு பேனில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இந்த பொடியை போடணும். ஆனால் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் இந்த பொடியை போடணும், அப்படித்தானே? ஆமாம்மா, தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் பொடி போடணும். பொடி அப்படியே மொத்தமாக வாரி போட்டுக்கூடாது, அதுவும் ஒரு கால்குலேஷன் தான் சரியா? ஒருத்தருக்கு 1 ஸ்பூனுங்கிற கணக்கில் போட்டுக்கலாம். டேபிள் ஸ்பூன் இருக்கும்ல, அந்த அளவுக்கு போட்டால் போதும். சரிங்க அத்தை. அப்புறம் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் பொடியை போட்டுட்டு, பொடி போட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த பனை வெல்லத்தை நுணுக்கி அதில் போட்டுடணும். அதுக்கப்புறம் அது நல்லா சுண்டுனதுக்கப்புறமா வடிகட்டி கொடுத்துடலாம், அப்படித்தானே? அவ்வளவே தான்மா, கடகடன்னு ரெடி பண்ணு. மொத்த பேருக்கும் கஷாயத்தை வாயில ஊற்றி விட்டுறலாம், எந்த பிரச்சனையும் வராதப்பதான். சரிங்க அத்தை. மணி வேற பயங்கரமா தும்முனால அவளுக்கு மட்டும் 2 டம்ளர் கஷாயம் தரலாம் அத்தை. அடியே, அதெல்லாம் ஓவர் டோஸ் மாதிரி ஆயிடும்டி. அப்படியெல்லாம் குடிக்க கூடாது. எவ்வளவு உடம்பு சரியில்லைனாலும் 1/2 டம்ளர் தான், அது போதும். 2 வேளைக்கு குடிச்சா போதும். காலையில ஒரு தடவை, நைட்டுக்கு ஒரு தடவை. சரிங்க அத்தை. சரிங்க அத்தை, அந்த பொருள் எல்லாம் கொடுங்க, நான் வறுத்து அரைச்சி வச்சிடுறேன். சரிடாமா, இந்தா. A few moments later. சித்தி, ரொம்ப குளிரா இருக்குது சித்தி. இந்த குளிர்ல எப்படி சித்தி ஸ்கூலுக்கு போறது? அம்மா கிட்ட சொல்லி இன்னைக்கு ஸ்கூல்ல லீவ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சித்தி. இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் லீவ் தான் விட்டுக்கிறாங்க. திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஸ்கூல் லீவா? மோந்தா புயல் ஆந்திராக்கு போதில்ல, அதனால. ஓ அப்படியா சித்தி? அதனாலதான் அம்மா எங்களை 8:30 மணி வரையும் தூங்க விட்டாங்களா? ஆமா செல்லுங்களா, நீங்க என்ன நினைச்சீங்க? ஸ்கூலுக்கு உங்களை லேட்டா அனுப்புவாங்கன்னு நினைச்சீங்களா? ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டாங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஜாலியா இருக்குது இப்பதான் எனக்கு. சித்தி, இப்பெல்லாம் எங்களுக்கு ஸ்கூல்ல லீவ் தான் சித்தி அதிகமா விடுறாங்க. எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஆனா எனக்கு ரொம்ப காண்டா இருக்குதுடா உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் விடுறத பார்த்தா. ஏன் சித்தி, நீங்க ஸ்கூலுக்கு போறப்போ மோந்தாலாம் வரலையா? நாங்க ஸ்கூலுக்கு போறப்ப மோந்தா மாதிரி சில பல புயல்கள் எல்லாம் வரதான் செஞ்சுது. ஆனாலும் ஸ்கூல் எல்லாம் லீவ் விட்டது இல்லை. ஏன்னா அந்த புயல் அப்படியே ஓரமாவே ஆந்திராக்கு போயிடுமா, சென்னை பக்கம் வராது. அதனால எங்களுக்கு லீவ் எல்லாம் விட்டது இல்லம்மா. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லை. அதிகமா வெயில் அடிச்சாலும் லீவ் விட்டுறாங்க, லைட்டா தூர்னாலும் லீவ் விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்குது இந்த காலம். சோ சேட் சிட்டி. 2K கிட்டான உங்களுக்கே இந்த பிரச்சனைனா, உங்களுக்கு முன்னாடி ஒரு ஜெனரேஷன் இருந்ததுல 90s கிட்னு, அவங்களாம் எப்படி சித்தி? அவங்களுக்குலாம் ஸ்கூல் லீவுன்னு ஒன்று இருந்ததா? ஃபெஸ்டிவல் டேஸ்ல எல்லாம் கூட அவங்க ஸ்கூலுக்கு போனதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் இந்த சண்டே டைம்ல கூட ஸ்கூலுக்கு போனதா கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ஒரு பேட் வைப் உள்ள ஜெனரேஷன் அம்மே அது. ஐயோ டி அஸ்வினியா, இப்படி எல்லாம் பேசாதடா. உன் அம்மாவும் அப்பாவும் கூட 90s கேட்டு தான். நீ பேசுனது மட்டும் அவங்களுக்கு கேட்டுச்சுன்னு வைய, ரொம்ப பொறுப்பானவங்க வேற வந்து பொழந்து கட்டிடுவாங்க பாத்துக்க, என்னையும் சேர்த்து. சரிங்க சித்தி, அப்ப 90s கிட்ட பத்தி பேசுறத நாங்க அவாய்ட் பண்ணிடுறோம். என்ன 90s கிட்ட பத்தி ரொம்ப ஓவரா கலாய்ச்சிட்டு இருக்கீங்க? கலாய்க்கிறதா? சேச்சா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மம்மி. 90s கிட்ஸ பத்தி எல்லாம் யாராவது வாய் விட முடியுமா? விட்டதே நீதானடா. அந்த பயம் இருக்கணும். சரி சொல்லுங்களா, மார்னிங் டிஃபன் என்ன வேணும்? மம்மி, இட்லி வடகரி. மம்மி, எனக்கு பொங்கல் வேர்க்கடலை சட்னி. அக்கா எனக்கு மசாலா தோசை வேணும்க்கா. பாரு, நானே டிஃபனுக்கு காலையில ஒரு ஐட்டம் தான் பண்ணலான்னு இருந்தேன், நீங்க 3 ஐட்டம் கேட்டிருக்கீங்க. சரிதான். சரி, நான் போய் என் வேலையை பாக்குறேன். அக்கா என்னக்கா எதுவுமே சொல்லாம போற? காலையில டிஃபன் என்ன பண்ண போற? நாங்க கேட்ட 3 செய்ய போறியா? வாய்ப்பே இல்லடி, 3 டிஷ் எல்லாம் என்னால செய்ய முடியாது. அப்ப என்னதான் மம்மி செய்ய போறீங்க? நான் கேட்ட இட்லி வடகரி பண்ணிடுங்க மம்மி, நாங்க எல்லாருமே சாப்பிடுறோம். அம்மா அதெல்லாம் வேணாம்மா, நீங்க பொங்கல வேர்க்கடலை சட்னியே செய்யுங்கம்மா, உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி. ஆமா ஈஸி. இவ போய் பார்த்தா அக்கா அதெல்லாம் வேணாக்கா, அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஊற வச்சுக்கிட்டு இருக்கணும். அக்காக்கா நீ மசாலா தோசை சுட்டுருக்கா, ரொம்ப ஈஸிக்கா. மாவு தான் வீட்டுல இருக்குல்ல, எடுத்து அழகா செஞ்சிருக்கா. அம்மா சித்தி சொல்றதை கேட்காதீங்கம்மா, நான் சொன்னதையே செய்யுங்கம்மா. அம்மா சித்தி சொன்னதும் வேணாம், அஸ்வின் அண்ணன் சொன்னதும் வேணாம், நான் சொன்னதை செஞ்சுதாங்கம்மா ப்ளீஸ்மா. இதுக்கு இப்ப காலையில கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் இப்ப நீங்க 3 பேரும் சொன்னதை செய்ய போறேன்னு சொல்லலையே. அப்புறம் வேற என்னக்கா செய்ய போற? வேற என்ன, உப்புமா தான் செஞ்சு தானே, சாப்பிடுங்க சக்கரை தொட்டு. இந்த உப்புமாவை சாப்பிடறதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். ஆமா ஐஷு.
வாயை முடிக்கிட்டு இருந்திருக்கலாம். அக்காவே ஒரு நல்ல டிஷ்ஷாக செஞ்சு கொடுத்துருக்கோம். ஆளுக்கு ஒன்று கேட்டதுனால நீங்கள் கேட்ட எதுவும் செய்ய முடியாது, உப்புமா தான் செய்ய முடியும்ட்டு போயிருச்சு அது பாட்டுன்னு. இந்த 90s கிட்ஸ் இருக்கிறாங்களே மோசமானவங்க. இந்த மணிக்காகவே சும்மா சும்மா பூரி செய்ய வேண்டியதா இருக்கு. பூரி சாப்பிட்டு சாப்பிட்டு பூரி மாதிரியே வீங்கிட்டு போகுது அது. இன்னும் 6 மாசத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. கொஞ்சமாவது டயட்ல இருந்தா நல்லா இருக்கும்ல. என்னத்த சொல்றது, டயட்னா என்னன்னு கேட்கும் என் பொண்ணு. என்னத்த மாவு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. சரி நீ பொடி அரைச்சிட்டியாமா? அரைச்சி முடிச்சிட்டாத்த. அதனாலதான் உங்ககிட்ட காட்டுறதுக்காக எடுத்துட்டு வந்தேன். கரெக்டா இருக்கான்னு பாருங்க அத்தை. நல்ல பக்குவமா தான் அரைச்சிருக்கிற. ஏமா வாசனை பத்தியா இவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த வாசனைக்கே நம்ம உடம்புல இருக்க நோயெல்லாம் குணமாயிரும் போல. அந்த மாதிரி இருக்கு பாரு. ஆமாங்க அத்தை, தினமும் சரிதான் அத்தை. கிச்சன்ல கூட ஒரே பட்டக்கிராம்பு வாசனை தான் வருது. ஏலக்காய் வாசனை எல்லாம் பயங்கரமா தூக்குது அத்தை. இருக்கட்டும் இருக்கட்டும், நல்லதுதான். சரி நீ போயிட்டு கடை கசாயத்தை ரெடி பண்ணு. எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு வாய் ஊத்தி விட்டுருவோம் சரியா? அந்த கசாயம் ரெடி பண்ணும்போது அதுல இருந்து வர புகை இருக்கும்ல, அதெல்லாம் நல்லா நீ முகர்ந்துக்கோ சரியா? அதுவும் ரொம்ப நல்லதுதான் உடம்புக்கு. சரிங்க அத்தை. ஆனா தடவை கசாயம் ரெடி பண்றல, நீங்களும் கூடவே இருங்க அத்தை. அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் நான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாம செய்வேன். ஆமல்ல, அதுவும் சரிதான். நானும் மாவு பிசைஞ்சிட்டேன். மாவை ஊற வச்சுட்டு நானும் பக்கத்துலயே கிச்சன்ல நிக்கிறேன். சரி வா போவோம். சரிங்க அத்தை. அத்தை தண்ணி கொதிச்சிருச்சு, இப்ப போட்டுறவா? போடு போடு. ஆனா கை பத்திரம் என்ன பார்த்து போடு. சரிங்க அத்தை, அதெல்லாம் நான் பத்திரமா போட்டுருவேன். பாருங்க இப்ப மலைச்சாரல் மாதிரி அப்படியே அந்த பொடி அப்படி தூவி விடுறேன். நடக்கட்டும் நடக்கட்டும். நீங்க உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் அத்தை. எனக்கு இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கொடுக்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஆமா போடி, இப்ப தேங்க்ஸ் நல்லா சொல்லுவேன், சூப்பர்னு சொல்லுவேன். ஆனா அதுக்கப்புறம் என் அத்தை எனக்கு எந்த வேலையும் தர மாட்டாங்கன்னு எல்லார்கிட்டயும் போய் குறை சொல்லிக்கிட்டு இருப்பேன். அத்தை நான் யார்கிட்டயும் குறையெல்லாம் சொன்னதில்லை உங்களை பத்தி. ஒரு கவலை அவ்வளவுதான். எனக்கு எந்த வேலையும் தர மாட்டீங்கல்ல வீட்டுல, அதைத்தான் சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். வேற ஒண்ணும் இல்ல. ஊர் உலகத்துல இல்லாத வித்தியாசமான ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்கிறா. ஆண்டவனுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். என் மாமியார் எனக்கு வேலையே கொடுக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணி வருத்தப்படுறாளாம். உண்மைதான் அத்தை. போடி, சரி பொடிய போடு. பொடி பொடி சூப்பர் அத்தை, நல்லா பேசுறீங்க அத்தை. இந்த பொடியை அப்படியே கூட்டிடுவா கொஞ்சம் கொஞ்சமா போடுறதுக்கு. அதை முன்னாடியே பண்ணிருக்கலாம். நான் தான் அளவா எடுத்து கொடுத்தல. நீதான் மலை சாரலாட்ட தூவி விடுறேன்னு. சரி தூவிட்டுமேனு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிங்க அத்தை, தூவிடுறேன் மொத்தமா. கை பத்திரமா பாத்து. சரிங்க அத்தை. இப்ப எப்படி 2 பேரும் குடிக்க போறீங்களா இல்லையா? மிரட்டாதடி பொண்டாட்டியே, நான் என்ன குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்? சூடா இருக்குதுடி, கொஞ்சம் ஆறட்டும். சூடெல்லாம் ஆறிதான் இருக்குது. கதப்பா இருக்கும் போதே தான் குடிக்கணும். ஏன் அண்ணன் குடிக்கிறாரே, உனக்கு கண்ணு தெரியல? குடிடா. ஐயோ நீ நடி என்ன இந்த மிரட்டுற? சாஃப்டா பேசிடியே, குடிச்சு தொலைறேன். அப்படியெல்லாம் பேச முடியாது. கசாயம் கொடுக்கும்போது இப்படிதான் பேசணும்னு அத்தை சொன்னாங்க. குடுறா ஒழுங்கா. குடிக்கிறேன்டி அம்மா, விட்டா அடிச்சிருவா போல இருக்க. தங்கச்சி கசாயம் சூப்பரா இருக்குமா? அப்படிங்களாண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். ஏதோ சொதப்பிட்டோன்னு நினைச்சேன். கரெக்டா இருக்கா? சூப்பர்டா, சூப்பரா போட்டிருக்க. ஃபர்ஸ்ட் டைம் போட்ட மாதிரியே தெரியல, பாட்டி போட்டு கொடுத்த மாதிரி இருந்தது. அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அடிக்கடி இதே மாதிரி போடுன்னு. சரிங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்ரிஷியேட் பண்ணதுக்கு. இருக்கட்டும், நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பரா போட்டு கொடுத்துருக்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சரி, அண்ணன் போறேன் உள்ள. சரிங்கண்ணா. அண்ணன் மாதிரி இருக்கணும். எவ்வளவு அழகா கப்பு சிப்புன்னு குடிச்சிட்டு அவர் பாட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. ராகுல் இன்னும் என்னத்துக்கு கூட வாய்க்கிட்டே வச்சிருக்கிற? குடிடா. ஊத்திக்கிட்டே இருக்கிற ரொம்ப நேரமா. சூடாவே இல்ல தெரியுமா? குடி டக்குன்னு. மணி நீ என்னடி சைடு வாங்கி நின்னுகிட்டு இருக்க? எடுத்து குடிடி. நான் என்ன இப்ப குடிக்க மாட்டேன்னா சொன்னேன். குடிக்கிறேன், கொஞ்ச நேரம் ஆகட்டும். குடியே, வேற வழி இல்ல. குடிச்சா மட்டும்தான் உனக்கு பூரி கிடைக்கும். இல்லன்னு வெய்ய வெறும் காஞ்சி போன தோசை தான். அதுவும் ஒன்னே ஒண்ணுதான் சுட்டு தருவேன். செம்மையா இருக்குதுரி. எப்பா பல்லெல்லாம் ஜிவுஜிவுன்னு இருக்குதுரி. காயத்ரியா, உண்மையிலேயே பாட்டி போட்ட மாதிரியே இருக்குடி இந்த கசாயம். ரொம்ப தேங்க்ஸ் ராகுல, என் செல்ல குட்டிடா நீனு. சரிடி பொண்டாட்டி, இந்த டம்ளரு. அறிவு கட்டவனே, என்னத்துக்கடி திட்டுற? குடிச்சிட்டு டம்ளர் இங்கே வைப்பியா? சிங்க்ல எடுத்துட்டு போய் வையே. ஐயா அதை பொறுமையா தான் சொல்றது. நீ தட்டை வச்சு நிறுக்கிறேங்கிறதுனால டம்ளர் இங்க வைக்கலான்னு வந்தேன். என்னடா இது இவ்வளவு அரசகமா இருக்குதா? எத்தனை போறேன்டியே. பாப்பா உள்ள எடுத்துட்டு போ. டம்ளர்ல கசாயம் இருக்கிறது தெரியுதுல, மாமாக்கு வேற நான் எடுத்துட்டு போனா. உள்ள போடா. டேங்கப்பா, பாட்டியா கொஞ்சம் கொஞ்சம் தான் கசாயம் கொடுக்கும். இவன் என்னடா இந்த மிரட்டுறா? ஹலோ மேடம், உருளைக்கிழங்கு அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. பூரி போட போறாங்க. வேணுமா வேணாமா? இந்த வாசனையா எனக்கு பிடிக்கல. நல்லா கடலை பருப்பெல்லாம் பொன்னிறமா வறுத்து மாவாக்கி அதை அப்படியே தண்ணியில கலக்கி உருளைக்கிழங்குல ஊத்தி மெல்ல மெல்ல அடைச்சுக்க போகுது. பொறுமையா குடி. நல்லா உன்ன மாதிரி உப்புன பூரி நல்லா பெருசா செஞ்சு தரேன். குடிச்சு முடிச்சுட்டேன். இந்த உனக்கு மட்டும் தனியா சொல்லுவாங்களா? எந்த ஸ்பெஷல் ஆஃபரும் கிடையாது உனக்கு. எடுத்துட்டு போய் சிங்கில டம்ளரை வைடி. கழுவி வைடி, அப்பதான் பூரி உருளைக்கிழங்கு வரும். இதெல்லாம் அநியாயம். போறியா இல்ல இன்னொரு டம்ளர் தரவா? வேணாம் வேணாம், போறேன். எனக்கு யாரும் இல்லையே, உனக்கு அது தோணவில்லையே. எப்படியோ மிரட்டியே வேலை வாங்கிட்டோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஐயோ இது வேற ஆறுது. மாமா கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்போம். சிவா அப்படியே ஒரு நிமிஷம் இருடா, என் மருமக வந்திருக்கா, என்னன்னு கேக்குறேன். என்னம்மா காயத்ரி? மாமா கசாயம் எடுத்துட்டு வந்திருக்க மாமா, குடிங்க.
என்னடா வழக்கமா காலையில டீ தானே எடுத்துட்டு வந்து கொடுப்ப, இப்ப என்ன கசாயம்? கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்குல்ல மாமா, மழை வருது திடீர்னு வெயில் வருது, இதோ இப்போ வேற பாருங்களேன் நல்ல குளிர் அடிக்குது, அதனால தான் அத்தை கசாயம் போட சொன்னாங்க. நானே போட்டது மாமா, குடிச்சு பாருங்க. சரிடாமா. இது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருந்தாலும் என் மருமக தடவையா கசாயம் போட்டிருக்காங்கிறதுக்காக நான் குடிக்கிறேம்மா, சரியா? ஆனா அடிக்கடி இப்படி எல்லாம் போடாதானே. சரிங்க மாமா, ஆனால் கசாயம் குடிக்கிறது உடம்புக்கு நல்லது தானே மாமா? இந்த கசாயெல்லாம் உடம்புக்கு நல்லதுதான், போட்டு குடிக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. நீ என்ன பண்ண, வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துரு, மாமா அவன் மட்டும் விட்டுரு, என்ன கொஞ்சம் கருணை காட்டுமா? அது பார்த்துக்கலாம் மாமா. அப்போ கூட பாத்துக்கலாம்னு தான் சொல்றேன், சரிங்க மாமான்னு சொல்ல மாட்டேன். சரி விடு, உன் மாமியார் என்ன சொல்றாளோ அதை தானே நீ கேட்ப. அத்தை நல்லதை தானே மாமா சொல்றாங்க, அதை நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றதுல தப்பு இல்லையே. சரிதாம்மா, சரிதான், ஒத்துக்கிறேன். மா கஷாயம் சூப்பர்மா, மரகதம்மா போட்டு கொடுக்குற மாதிரியே இருக்கு. பாருங்களேன், அண்ணனும் அதே தான் சொன்னாரு மாமா, நீங்களும் அதே தான் சொல்றீங்க. நீங்க 2 பேரும் தான் என்ன மனசார பாராட்டுறீங்க இந்த வீட்லயே, அத்தையும் சேர்த்து. சரிதாம்மா, சூப்பரா போட்டிருக்கம்மா கஷாயம். ஆனா அடிக்கடிலாம் போட்டு பழகாதம்மா, போட்டாலும் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு கொடுத்துரு, மாமாவை மட்டும் கொஞ்சம் விட்டுரு கருணை காட்டி, சரியா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோ. சரிங்க மாமா, டம்ளர் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்டா. சரிங்க மாமா, அப்ப நான் வரேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல டிஃபன் ரெடி ஆயிடும் மாமா, கீழே வந்துருங்க. ஓகேடா. என்னடா உன் மருமவ உன்னை மிரட்டியே கசாயத்தை குடிக்க வச்சிட்டா போல. சேச்சா, குழந்தை மிரட்டலடா, அன்பாலும் கசாயத்தை குடிக்க வச்சுட்டு போச்சு. கேட்டுதான் இருந்தேன். சரி விட்றா, என்ன இப்பா என்ன மிரட்டுறதுக்கும் இங்க ஒரு ஆள் இருக்குன்னு நினைச்சுக்கோ. அதை நினைச்சுதான் மச்சி எனக்கு சந்தோஷமா இருக்குது. அசோக் பொண்ணு உன்னை அப்படியே மிரட்டி வைக்கிறா பாரு, அதை நினைக்கும் போது அப்படியே பெருமையா இருக்குது. ஏன்னா உன் வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நீ ஏமாத்தின்னு இருக்கிறடா, நீயும் உன் புள்ள சந்தோஷம் இருக்கிறீங்களே, அப்படியே உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற மாதிரி எல்லாரையும் பேசி வீட்டுல ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறீங்கல்ல. ஆனா உங்களுக்கே இப்போ ஒருத்தி வந்திருக்கிறா பாரு அங்க பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு. டே ரொம்ப பேசாதடா, நல்லதை யார் சொல்லி கொடுத்தாலும் நாங்க ஏத்துப்போம், சும்மா இழிச்சுக்கிட்டு இருக்காத. அங்க தண்ணி எல்லாம் வடிஞ்சிருச்சா எப்படி, அதை பத்தி பேசுறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். சரி சரியா, தண்ணி தானே, அதெல்லாம் காஞ்சி போச்சு போ. காஞ்சி போச்சா? டே என்னடா பேசுற நீ? நேத்து நம்ம முட்டி அளவுக்கு மழை தண்ணி வந்திருக்குதுன்னு காமிச்சா எனக்கு போட்டோல. கணுக்கால அளவு தான்டா தண்ணி இருந்தது, நான் தான் தண்ணியில முட்டி போட்டு உனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சேன். ஏய் பைத்தியமாடா நீனே, சும்மா ஒரு தமாஷுக்கு பண்ணண்டா. பைத்தியக்காரா, ஊர் உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் உன்னை பெரிய மனுஷன் நம்பினுக்கிறாங்கடா, எதுக்குடா இந்த மாதிரிலாம் வேலை பண்ற? நான் என்னடா ஊர் மேலேயே போயிட்டு நின்று இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் என் வீட்டு வாசல்ல நின்று இதெல்லாம் பண்ணேன்டா. யாருக்கும் தெரியாதுன்னுங்கட்டா, என் பிள்ளைக்கும் தெரியாது, என் பொண்டாட்டிக்கு கூட தெரியாது, உனக்கு மட்டும் தான் தெரியும். ரொம்ப பெருமை இல்ல, இரு பத்மநாபனுக்கும் அசோக்குக்கும் ஃபோன் பண்றேன், எல்லாருக்கும் சொல்றேன் பாரு. சொல்லிக்க போடா, அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறாளா நானு. அதானே பார்த்தேன், காட்டு மிராண்டி. சரி இப்போ தண்ணி அளவெல்லாம் இப்படி அங்கெல்லாம் தண்ணி கம்மியா திறந்து விடுறாங்களா இல்ல அதிகமா தான் திறந்து விடுறாங்களா பூண்டி டேம்ல இருந்து? அதெல்லாம் குறைஞ்சிச்சுடா, அதான் மழை நின்னுச்சுல, ஆந்திரா பக்கம் போயிடுச்சுல அந்த மோந்தா. சரிடா. ஆனா இந்த புயலுக்கு ஏன்டா இந்த மாதிரி பேர்லாம் வைக்கிறானுங்க, மோந்தா கீந்தான்னு? ஏன்டா இந்த புயலுக்கு ஒரு கேட்ரினா, ஒரு கரீனா அந்த மாதிரி பேரெல்லாம் வைக்கலாம்ல. முன்னாடிலாம் அப்படித்தானடா வச்சுக்கிட்டு இருந்தாங்க, நிஷா புயலுன்னுவாங்க, அதுக்கப்புறம் நமிதா புயலுன்னாங்க. இப்போ ஏன்டா அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க? கட்ரினா புயல், கரீனா புயல், நிஷா புயல், இதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்னடா அது நமிதா புயல், அதை நான் கேள்விப்பட்டதே இல்லையே, யாரா அது? ஏய் லூசு, என்னடா யாரான்னு கேக்குற? புயலுக்கு பேர் வச்சாங்கல்ல. இல்லப்பா, நமிதா புயல்னு நான் எதுவும் கேள்விப்படலப்பா. நீ ஏதோ உன் முன்னாள் காதலி பேரை சொன்ன மாதிரில எனக்கு ஃபீல் ஆகுது. டேய் வாய மூடுறா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? டேய் திருவள்ளூர் வந்து ஓதப்பா உன்ன. எனக்கு எங்கடா முன்னாள் காதலி இருந்தா? எனக்கு முதல்ல எங்கடா காதலி இருந்தா? நான் காதலிச்ச ஒரே பொண்ணு ஷில்பா தான், அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 புள்ளைய பெத்துட்டேன் நானு. டேய் வாய மூடிக்கிட்டுறா, எதையும் கிளப்பி விட்டுறாத. என்னடா இந்த வயசுல கூட பொண்டாட்டிக்கு இப்படி பயப்படுற? சரி ஏம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்குதுடா. உன்னை பயமுறுத்துறதுலயே எனக்கு காலையில ரொம்ப திருப்தியா இருக்குடா. இருக்கும் சி, உனக்கு போய் ஃபோன் பண்ண பாரு, வை போன. வெக்காத டார்லிங், ஆஃபீஸுக்கெல்லாம் போகாம நீ உன் புள்ளைய நீ வீட்டில் தானே இருக்க போறீங்க, பேசுடா என்கிட்ட. அப்படியே உன் புள்ளையும் கான்ஃபரன்ஸ் போடு, அப்படியே அசோக் பத்மநாபா எல்லாரையும் கான்ஃபரன்ஸ்ல போடு, அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கலாம். ஜாலியா பேசலாமா? சரி போடுறேன் போ, எனக்கும் வேற என்ன வேலை இருக்குது, கான்ஃபரன்ஸ் போடுற இரு. ஆனா என் புள்ள வேணாண்டா, அவன் வந்தானா போர் அடிச்சிரும். அது சரி, என் பொண்ணு கூட அதே தான்டா சொல்றா, இந்த சந்தோஷம் செம்ம போரா இருக்கான்பான்றா. நீயே அதை தானடா சொன்ன, அப்ப என் பொண்ணு சொல்ல மாட்டாளா? சரி எதுக்கு இப்ப தேவையில்லாம என் மருமவனை கழுவிக்கின்னு நீ கான்ஃபரன்ஸ் போடு. என்னம்மா ஷில்பா இது? கசாயம் போட்டோம்க்கா வீட்ல, அதனாலதான் இங்க குழந்தைங்கலாம் இருக்குதுங்கல்ல, எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். குழந்தைங்களுக்கு மட்டும் தானே? அப்ப நாங்க தப்பிச்சோம். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, நான் இதை தெரியாம சொல்லிட்டேன். எல்லாருக்கும் தான் நான் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, குழந்தைங்களுக்கு எல்லாம் 1/4 டம்ளர் கொடுத்தா போதும், நீங்களும் 1/2 டம்ளர் குடிக்கணும், சரியா? அதானே பார்த்தேன். கசாயம் குடிக்கணும்னா சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் கசக்குது இல்ல? இந்த அடி பொடி எல்லாத்துக்கும் ஊத்தி குடி. அப்படியே அர்ச்சனாக்கும் எடுத்துட்டு போய் குடுறீ, இங்க ஊத்தி முடிச்சுட்டு. சரிங்க, உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கும் கசாயம் கொடுக்கணும்னா எவ்வளவு சந்தோஷம் வருது இல்ல உனக்கு? யான் பெற்ற இன்பத்தை வையகமும் பெற வேணாமா? அதுக்குதான். சரி தாண்டி அம்மா. உன் புள்ளைய இப்பயே பிடிச்சி
வச்சுக்கடி எங்கனா ஓடிட்டு போறான். அப்புறம் கதிருக்கு கசாயம் கொடுக்காம போயிட்டேன்னு வையே, எனக்கு மனசு வருத்தமாயிடும்பா. வாய் அவனுக்கு தான் அத்தை, அதுக்கப்புறம் தான் நாங்க எல்லாரும் குடிப்போம். இல்லைன்னு வைங்க, நீங்க சொன்ன மாதிரி என் புள்ள ஜூட்டு விட்டுருவான். இங்க வச்சு ஊத்த மாட்டேன் கசாயத்தை, அர்ச்சனாக்கா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போவேன். அர்ச்சனாக்கா தானே இங்க இருக்கிறதுலயே வெயிட்டு பார்த்தியே, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கி பிடிச்சாங்கன்னு வைங்க, அவனை அசால்ட்டா ஊத்தி விட்டுருவான் வாயில. சரிடி, சரி கசாயத்தை ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அப்படியே என் புள்ளைய கூட்டிட்டு அர்ச்சனாக்கா வீட்டுக்கு போறேன். அதுக்கு முன்னாடி என் மாமியாருக்கு ஒரு வாய் கொடுத்துட்டு போயிடுறேன். சரி சரி பாப்பா. எனக்கு கசாயத்தை ஊத்துறதுல எவ்வளவு ஆர்வமா போறா பரவ. இந்த மருமகளுங்களே எப்படித்தான், உங்க மருமக இப்படி இருக்கிறா, என் வீட்டுல இருக்கிறாளே ஒரு மருமக, நான் வேலை கொடுக்கலன்னு என் மேல குறை போடுறா. குறை போடுறாளா? ஐயோ அக்கா, அதுதான்க்கா குறை சொல்றா என்ன. கடவுளே, நீ முதல்ல தெல தெளிவா பேச கத்துக்கோ ஷில்பா. நல்லா தான் பேசுறேன், நடுவுல நடுவுல அப்படி ஆயிடுது, என்ன பண்றது. கதிரே நில்லு, ஓடாத. வாய்ப்பே இல்ல மம்மி, என்ன தேடி வராதீங்க சொல்லிட்டேன். நில்றா, அதான் உனக்கு நல்லது சொல்லிட்டேன். வாய்ப்பே இல்ல, நிக்க முடியாது. ஆபத்து 300 கிலோமீட்டர் வேகத்துல ஓடி வரும்போது இந்த கதிர 600 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுவான். அப்படிக்கா அவனை என்ன ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம், என்ன நம்ம நவர மாட்டோம். விட்டுருங்க தென்ன, விட்டுருங்க. ஆபத்து 300 கிலோமீட்டர் ஓடும்போது நீ 600 கிலோமீட்டர் ஓடுவியா? எங்க ஓடு பாப்போம். அவனை முடிய கொத்த பிடிச்சிருக்கல்ல, இப்ப ஓடுறா. முடிய பிடிச்சா எப்படி ஓடுறது? விட்டுருங்க. நில்றா அமைதியா, உன்னால நான் குடிச்ச கசாயம் எல்லாம் வீணா போச்சுடா. என்னை எப்படி எல்லாம் ஓட விட்டா, நில்றா அப்படியே. என்னடா வாயிலே வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? நந்தினி எடுத்துட்டு வாடி அந்த கசாயத்தை. பிரியா, அவன் கையை புடுறி. தாராளமா. கசாயம் வந்துருச்சு, இந்தாங்க. குடுமா நந்தினி, தேங்க்ஸ். டேய் வாயை தரடா. ஒழுங்கா வாயை திறந்துரு. என்னடா மழைக்காலத்துல குட்டி நாய்ங்கெல்லாம் குளிர்ல நடுங்குமே, அந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க. அவனை இரு, உன்ன என்ன பண்றேன் பாரு. ஆமா, முடி வலிக்குதே. அவ்வளவுதான் முடிச்சு போச்சு. பத்தியில கசாயம் எவ்வளவு அழகா இறங்கிடுச்சு. இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. ஊட்டுறி அவன் கையவா. அடுத்த விக்கெட்டை போய் பிடிப்போம். அடுத்து யாருக்கா? அடுத்து என் புள்ள அஸ்வின் தான். அஸ்வினே, எங்க இருந்தாலும் ஓடி போய் ஒளிஞ்சிருங்க, ஆபத்துங்க தேடி வருது. திமிர பாத்தியா பிரியா, உன் புள்ளிக்க நம்மள பார்த்து ஆபத்துங்கிறான். உண்மையை தானே சொல்றேன். மோந்தா போய் விட மோசமானவங்க நீங்களாம். இப்படி கசாயத்தை வாயில ஊத்திட்டீங்களா? வாயெல்லாம் கசக்குது. போட டேய், போறேன். இதோட இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் நானு. அப்ப கேரம் போர்ட் எல்லாம் விளையாட இனிமேல் வரமாட்டேன், அப்படித்தானே? அதுக்கு மட்டும் வருவேன். சொன்னது அப்படியே செஞ்சுட்டாலும் அப்படியே வம்பட மாதிரி இருக்குது பாரு 6 டிக்கெட்டு. விடுடி, புள்ளி என்ன சொல்ற? வா, அடுத்து என் புள்ளிய போய் பிடிப்போம். பாருங்களேங்கா, பசங்களை காணோம். நந்தினி ரூம்ல ஒளிஞ்சிருப்பாங்கன்னு தானே ஐஷு சொன்னா. ஆனா பசங்களை காணவே காணோம் பாருங்களேன். பேசாம வாங்கக்கா, வெளியே போயிடலாம். ஆமாண்டி, பசங்க இங்க இல்ல போல இருக்குது. வெளியே எங்கன்னா ஓடி இருக்கோங்க, அங்க போய் தேடிக்கலாம். குழந்தைங்க இங்க ஒளிஞ்சிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையாம். அநியாயத்துக்கு ஏமாத்துறாங்க பசங்களை. ஐஷு பாப்பா, நம்ம தப்பிச்சோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வெளியே போயிடுவாங்க. அப்படியே உட்காந்துருன்னு. சரிங்க அண்ணா. என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க குனிஞ்சு? கையில ஒரு பின் எடுத்துட்டு வந்தேன், அதை கீழே போட்டுட்டேன். அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். தோபா ரெடி. ஒரு பின்னுக்கு பதில் 2 பின்னு கிடைச்சிருக்கீங்க. ஆமா, ஒரு பின்னு நான் பெத்த மாதிரி தெரியுதேக்கா. இன்னொரு பின்னு நீங்க பெத்தது தானே அது? ஆமாண்டி, இதோ இருக்கிறாங்க குழந்தைங்க. என்ன சொல்லுங்களா பண்றீங்க? வெளியே வாங்க, வெளியே வாங்க. அஸ்வின் அண்ணா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுக்காத, அவங்களெல்லாம் பார்க்காத, நிமிந்து பார்க்காத. கடவுளே, நீங்க 2 பேரா வெளியே வந்துட்டீங்கன்னு வைங்களேன், சின்ன டம்ளர்ல கொஞ்சமா தான் கசாயம் தருவோம். நாங்களா உங்களை இழுத்து வெளியே வச்சோன்னு வைங்களேன், பெரிய டம்ளர் ஃபுல்லா தருவோம். எப்படி வசதி? நாங்களே வந்துடுறோமா. குட் பை, வெளியே வா. அத்தை, எனக்கு மட்டும் வேணாம் அத்தை. அண்ணனுக்கு மட்டும் கொடுங்க அத்தை, எனக்கு வேணாம் அத்தை. சரிடா செல்ல, அண்ணனுக்கே கொடுப்போம், உனக்கு வேணாம். சூப்பர் அத்தை நீங்க. விவரம் புரியாம சூப்பருங்குது. அஸ்வினே, வாய தர. விட்டுமா தோரண்ண. முழுங்கடி, முழுங்கு, டக்குனு முழுங்கு, டக்குனு முழுங்கு. நல்லா அழு. எனக்கு கொடுக்க வரும்போது சிரிச்சல்ல. டேய் வாய மூடு, அடுத்து நீதான். வாய தர. அது வெறும் டம்ளர், இந்த கசாயத்தை கொடு. சரிடி நந்தினி. சித்தி நல்லா பண்றீங்க சித்தி. ஆனா நீங்க சரிடா செல்லம். அக்கா வாய திறக்கறான் பாரு, ஊத்தி விடு. ஒண்ணு நான் கொடுங்க, நானே குடிச்சுக்கிறேன். நீங்க இப்படி ஊத்துறதுதான் பயமா இருக்குது. கொடுங்க. என்ன பார்த்தா என் புள்ள தைரியசாலிச்சே, குடிப்பா. சரி குடிடான்னல. அவ்வளவுதான்ப்பா, முடிஞ்சு போச்சுக்கா. ஏக்கா, நம்ம கடமையை நம்ம சிறப்பா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாடி பிரியா, வாரத்துக்கு இந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு கசாயத்தை வச்சு கொடுத்தோன்னு வையே, நம்ம உடம்புக்கும் நல்ல எக்ஸசைஸா இருக்கும். இந்த கசாயம் உள்ள போய் அதோட வேலையை கரெக்டா செய்யும். அது நம்ம சரிதான். அது எப்படிக்கா 4 பசங்களையும் சும்மா மடக்கி கசாயத்தை கொடுத்த? வேற லெவலுக்கு அடியானா? எல்லாம் ஒரு பயிற்சி தான், விஷ பயிற்சி எல்லாம்.